அதை நம்ம அந்த வரத்தை அலங்கரிக்க வேண்டும். ஒரு அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு பொம்மை இருக்குது, அதே அந்த பொம்மைக்கு நல்லா அலங்கரிச்சு நம்ம வச்சுட்டோம்னா ஈஸியாக விட்டு அல்லேலூயா. அதே போல அதை நாம் அந்த வரத்தை தேவனின் அலங்காரத்தினால் வரத்தினால் அலங்கரிக்கிறாரு, அந்த வரத்தையே நம்ம அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப சிலர் அந்த வரத்துக்கே தன்னை ஒப்பு கொடுத்துருவோம், அந்த வரத்துக்கே அர்ப்பணிச்சிருவோம். ஒரு மியூசிக் வாசிக்கிற சில கிட்டார்லாம் வாசிக்கும் தலை முடி கொடுத்துன்னு வச்சிருக்காங்க. ஏன் கேட்டா அவங்க அவங்க பைத்தியம் அடிக்கல, அதுக்கு பைத்தியம் பைத்தியம் பண்ண சொல்லக்கூடாதுல்ல, அதுல மூழ்கிட்டான். மூழ்கி மஸ்து மஸ்து முடி வெட்டப்பட மருந்து அப்படியே அவங்களுக்கு அந்த இது ஆயிடுச்சு, சிங்கர் ஆயிடுச்சு, தன்னை அர்ப்பணிச்சுட்டான், தன்னையே மறந்துட்டான். ஸ்தோத்திரம். அதுக்காண்டி பேரக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்ப ஒரு சிலர் அந்த பாட்டு வாசிக்கிறது அப்படியே அதுக்கு நான் தன் வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சுவான். சிலர் அந்த குவாலிஃபிகேஷன் படிச்சு அந்த அவங்க பார்த்தாலே இப்படித்தான் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா ஸ்தோத்திரம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மரபு கிரியேஷன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய திறமைகள் அப்படியே மாத்தி அவனை ஆள் தோரணை பார்த்தாலும் அப்படியே ஆயிடும். அது ஒரு பவர் இருக்கும், ஒரு காம்பசரி இருக்கும். ஒரு 1000 பேர் 5000 பேர் 50,000 பேர் அவனை பார்க்கறாங்கன்னா அவன் போய் ஒரு சாதாரண ஆசிரியர் போய் நின்று பார்க்க முடியுமா? ஒரு சாதாரண வாசிக்கிறான், அவனுக்கு நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. அப்ப அவன் அதுக்குள்ளே போய் மூழ்கி அது தன்னையே அதுக்கு நான் வச்சு அமைச்சு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதுக்குள்ளே மூழ்கி அதுக்குள்ளே போய் முத்துக்கள் எடுத்து இந்த மாதிரி கடவுளோட மூழ்கி முத்துக்கள் எடுத்து இந்த மாதிரி அதை மாற்றினேன். அல்லேலூயா. இப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன இப்படி என்ன இப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அவன் அப்படியே வச்சுக்கிட்டான். அப்ப ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கர், அப்போ அந்த ஒரு ஆண்டவர் கொடுக்குற ஒன் கிஃப்ட், அல்லேலூயா, அந்த ஒன் கிஃப்டையும் கூட அடையாளம் தெரியுமா? அல்லேலூயா. அந்த ஒன் கிஃப்ட் வச்சு எங்க வேணாலும் போவோம், தூக்கி இருப்பதற்கு ஆண்டவர் வளமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு இசை, ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு காரியம், அல்லேலூயா, நம்மளை அப்படியே தூக்கி எடுக்க வாய்ப்பு. அல்லேலூயா. அதான் ஸ்தோத்திரம். புருஷரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனா புருஷரி சொல்லுவாங்க, ஒரு கலையை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணவன்னு நான் கண்டாதான் பயப்படுவேன். இப்போ 10 கலை தெரிஞ்சவன் அவரே பார்த்தானா அடிச்சு தூக்கி போட்டுடலாம். ஆனா ஒரே ஒரு கலையை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி வரானா அதுதான் அவங்க பார்த்து தான் பயமா இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு நிறைய வரங்கள் தேவைப்படும், நமக்கு அவசியம் இல்லை. ஒரு வரத்தையே நம்ம கம்ப்ளீட்டா நம்ம அழகுபடுத்தி வச்சாலுமே வாழ்க்கையில் கொண்டே இருக்கும். ஏன்னா காட்ஸ் அப்படி வச்சுட்டு சரி ஸ்தோத்திரம். அதுக்காண்டி ஒரு சிலருக்கு ஒரு வாரம், ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 வருடம் கிரேஸ். அது நார்மல் கூட்டா வச்சுருப்பாங்க. ஒரு சில சபைகள், ஒரு சில காரியங்கள் பார்த்தோம்னா எல்லாமே தெரியும் வச்சுருப்பாங்க. பாட்டு படிக்கிறது, ஒருத்தர் நல்லா பிரசங்கம் வரும், பாட தெரியும், ஒருத்தருக்கு பாட்டு வரும், ஒரு பிரசங்கம், ஒரு சில பாட்டு வரும், பிரசங்கம் வரும். அவங்க அதில் ப்ளே பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வளர்க்கப்பட்டாங்க. ஒரு அதற்கு அவங்க அம்மா அப்பாவும் தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்கணுங்கிறத இவ்வளவு கிருபைகள் வேணும் சொல்லி அந்த கிருபைக்குள்ளேயே ஒரு தாய் கலப்பன் அவங்க தாத்தா பாட்டி அதெல்லாம் சேர்ந்து அப்படியே வளர்த்து அப்படியே கொண்டு வருவாங்க. ஒரு சில குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஒரு பாஸ்டர்ஸ் குடும்பம், நல்ல ஒரு விசுவாச குடும்பங்கள், நல்ல ஒரு அந்த டேலண்ட்னே அனுப்புவான் பிள்ளைகள். அது அது ஒரு கான்ஸ்பிரிக்ட். அப்ப நான் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்ப்பேன், டோட்டல் எல்லாமே சக்சஸ். அது ஆனா சில எல்லாம் வரும், ஆனா ஆவி இல்லாம போயிடும். அதுவும் எல்லாமே வருதுன்னா ஆவி இல்லாம. இப்போ ஆவியும் முக்கியம், வரங்கள் முக்கியம், 2 அது முக்கியம். சரி ஸ்தோத்திரம். அப்ப கடைசி என்ன வாசிக்கிறோம். அப்ப இன்னொன்னு அதை